தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் 2 தினங்களே உள்ள நிலையில் அதற்கான இறுதிக்கட்ட ஏற்பாடுகளில் தேர்தல் ஆணையம் முழுவீச்சில் ஈடுபட்டுள்ளது. தேர்தல் ஆணையத்தின் முன்னேற்பாடுகள் குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஸ்டாலினிடம் கேட்கலாம். ஸ்டாலின், தற்போது வாக்குப்பதிவிற்காக செய்யப்பட்டிருக்கும் ஏற்பாடுகள், பாதுகாப்புகள் விவரம் என்ன? திவ்யா, தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று மதியம் செய்தியாளர்கள் சந்தித்த அவர், இந்த வாக்குப்பதிவு நாளான மே 16ஆம் தேதிக்கு தேவையான அனைத்து அம்சங்களும் தற்போது தயார் நிலையில் உள்ளதாகவும் தேவையான அம்சங்கள் குறித்து அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். குறிப்பாக வாக்காளர்களுக்கான பூத் ஸ்லிப் வழங்கும் பணியானது நேற்றுடன் முடிவுற்றுள்ளது. சுமார் 86.5% வாக்காளர்களுக்கான பூத் ஸ்லிப் அனைத்து வாக்காளர்களுக்கும் கொடுக்கப்பட்டுள்ளது. இது தவிர வாக்குப்பதிவு இயந்திரங்கள் இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை சுமார் 1,04,000 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளன. அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்களில் வேட்பாளர்களின் விவரங்கள் அடங்கிய அனைத்து பணிகளும் தற்போது அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்களை தயாரிக்கும் பணியின அனைத்தும் தற்போது இன்று மாலையுடன் முடிவுற்றுள்ளது. இதை தவிர மற்ற இதர ஏற்பாடுகள், அதாவது பாதுகாப்பு பணியாகட்டும், கண்காணிப்பு பணியாகட்டும், அனைத்தும் தற்போது தயார் செய்யப்பட்டுள்ளதாக தான் ராஜேஷ் லக்கானி தெரிவித்துள்ளார். இது தவிர நாளை முதல் இந்த மதுக்கடைகளை அடைப்பதற்கான உத்தரவையும் தேர்தல் ஆணையம் பிறப்பித்துள்ளது. குறிப்பாக மே 14, 15, 16 மற்றும் வாக்கு எண்ணிக்கை தினமான மே 19ஆம் தேதி மொத்தம் 4 நாட்கள் மதுக்கடைகள் அனைத்தும் மூடுமாறு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. இது தவிர பணப்பட்டுவாடாவை தடுக்க இன்று முதல் சுமார் 7,500 பறக்கும் படைகள் கூடுதலாக நியமிக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் முழுவதுமாக கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளார்கள். குறிப்பாக இரவு 10 மணி முதல் அதிகாலை 4 மணி வரை தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளார்கள். அதே போல இந்த பறக்கும் படைகள் மட்டுமல்லாமல் துணை ராணுவ படையினரும் தொடர்ச்சியாக கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளார்கள். குறிப்பாக தமிழக சட்டமன்ற தொகுதிகளை பொறுத்தவரை 234 தொகுதிகளில் முக்கிய தலைவர்கள் மற்றும் அரசியல் கட்சி முக்கிய பிரமுகர்கள் போட்டியிடும் 94 தொகுதிகள் அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்பட்டு அந்த தொகுதிகளில் கண்காணிப்பு பணிகள் தீவிரமாக தற்போது செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. திவ்யா, ஸ்டாலின், வாக்குப்பதிவிற்கு இன்னும் 2 நாட்கள் தான் இருக்கு. தற்போதைய சென்னை மாதிரியான ஊர்களிலிருந்து சொந்த ஊர்களுக்கு செல்லும் பயணிகள் போக தொடங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். 100% வாக்குப்பதிவை அதுதான் லட்சியமா கொண்டு தற்போது தேர்தல் ஆணையம் செயல்பட்டு வரார்கள். அதனை உறுதி செய்ய எத்தகைய வழிமுறைகளை கையாண்டு வராங்க? திவ்யா, அதாவது கடந்த 2011 தேர்தலை பொறுத்தவரை, சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை 78% வாக்குகள் தமிழக சட்டமன்ற தேர்தலில் பதிவாகின. ஆனால் இந்த முறை 100% இந்த சட்டமன்ற தேர்தலில் வாக்காளர்கள் அனைவரும் வாக்கு பதிவை செய்ய வேண்டும் என்ற முனைப்பில் தேர்தல் ஆணையம் கடந்த 3 மாதங்களுக்கு மேலாகவே பல்வேறு விதமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்தது. குறிப்பாக நேரடியாக களத்திற்கே சென்று தேர்தல் ஆணையம் பல்வேறு விதமான விழிப்புணர்வு பேரணிகளாகட்டும் மற்ற இதர விஷயங்களையும் கையாண்டு வந்தது. அது மட்டுமல்ல, முதல் முறை வாக்காளர்களை கவரும் வகையில் சமூக வலைதளங்கள், குறிப்பாக Facebook, Twitter போன்ற வலைதளங்கள் மூலமாகவும் வாக்காளர்களை கவரும் வகையில் பரிசு போட்டிகள் என பல்வேறு விதமான விஷயங்களை இந்த முறை புகுத்தி அவர்கள் வாக்குப்பதிவை நிச்சயமாக செய்ய வேண்டும் என்ற ஒரு விஷயத்தையும் தெளிவாக அறிவுறுத்தியிருந்தது. அது மட்டுமல்லாமல் இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை 18 to 19 வயதுக்கு உட்பட்டவர்கள் 21 லட்சம் வாக்காளர்கள், அவர்களை இந்த முறை நிச்சயமாக வாக்குப்பதிவு செய்ய வைக்க வேண்டும் என பல்வேறு யுக்திகளை தேர்தல் ஆணையம் கையாண்டு அவர்களுக்கான போதுமான விழிப்புணர்வை செயல்படுத்தி வந்தது. தொலைக்காட்சிகள் மூலமாகவும் வானொலிகள் மூலமாகவும் விளம்பரங்களை பரப்பியும் தேர்தல் ஆணையம் இந்த விழிப்புணர்வு பிரச்சாரங்களை தொடர்ச்சியாக செய்து வந்துள்ளது. திவ்யா, ஸ்டாலின், தமிழகத்தில் தேர்தலை ஒட்டி மது விற்பனைக்கு எத்தகைய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன, அது குறித்த விவரம்? திவ்யா, அதாவது மே 14, 15, 16 ஆகிய வரிசையாக 3 தேதிகளில் இந்த மது விற்பனைக்கு தடை உத்தரவை தேர்தல் ஆணையம் பிறப்பித்துள்ளது. இன்று இரவு 10 மணியுடன் இந்த மது விற்பனை ஆனது முடிவடைகிறது. அதன் பிறகு அடுத்த 3 நாட்களுக்கு நிச்சயமாக மது விற்பனையானது தடை செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக எல்லையோரங்களில், அதாவது தமிழக எல்லையோர மாநிலங்களையும் உள்ள கடைகளையும் மூடுமாறு அந்தந்த அரசுகளுக்கு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. ஏற்கனவே கேரளா மற்றும் புதுச்சேரி ஆகிய மாநிலங்களில் தேர்தல் நடைபெற உள்ளதால் அங்கு தமிழகம் போலவே இது போன்ற இந்த 3 நாட்களில் மதுபான கடைகள் அடைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மற்ற மாநிலங்களான இந்த கர்நாடகம் மற்றும் ஆந்திரா எல்லையோர கடைகளை மூடுமாறு அந்தந்த அரசுகளுக்கு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. குறிப்பாக கடந்த ஒரு மாதமாக, கடந்த மாதத்தை ஒப்பிடும் பொழுது இந்த மாதம் சுமார் 37% மதுபான விற்பனை அதிகரித்துள்ளதாகத்தான் நேற்று தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி தெரிவித்திருந்தார். எந்த மது விற்பனையாகவும்
மொத்த கொள்முதலில் நிச்சயமாக செய்யக்கூடாது. அப்படி மொத்தமாக வாங்கும் பட்சத்தில் அந்த கடை மேலாளர் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்று ஏற்கனவே தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. இதேபோல் கடந்த தமிழகம் முழுவதும் கடந்த சில நாட்களாகவே மது ஆலைகளும் தொடர்ச்சியாக கண்காணிக்கப்பட்டு வந்தன. மது விற்பனை அதிகரிப்பதற்கான காரணம் என்பது குறித்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகளையும் அதே போல அந்தந்த தொகுதிக்கான தேர்தல் அலுவலர்களையும் விசாரணை செய்யுமாறு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டிருந்தது. இந்த அடிப்படையில் பார்த்தால் நாளை முதல் அடுத்த 3 நாட்களுக்கு மது விற்பனையானது முழுவதுமாக தடை செய்யப்படுகிறது. அதே போல வாக்கு எண்ணிக்கை நாளான மே 19ஆம் தேதியும் இந்த மதுபான விற்பனைக்கு முழுவதுமாக தமிழகம் முழுவதும் தடை செய்யப்பட்டுள்ளது. திவ்யா, ஸ்டாலின், இந்த நேரத்தில் வாக்கு எண்ணும், அதாவது வாக்களிக்கும் மையங்கள்ல பணியாற்றுபவர்களுக்கான பயிற்சிகள் தேர்தல் ஆணையம் மூலமா வழங்கப்பட்டு வருது. அந்த பயிற்சியின் தற்போதைய நிலை என்ன? எவ்வளவு பணியாளர்கள் இதற்காக பணியமர்த்தப்படுகின்றனர், அரசு ஊழியர்கள்? திவ்யா, தமிழகம் முழுவதும் இந்த சட்டமன்ற தேர்தலுக்காக சுமார் 4,75,000 பணியாளர்கள் இந்த சட்டமன்ற தேர்தலில் பணியாற்ற உள்ளார்கள். குறிப்பாக இவர்களுக்கான பயிற்சிகளை பொறுத்தவரை 3 கட்ட பயிற்சி ஏற்கனவே முடிந்துள்ளது. 4ஆம் கட்ட பயிற்சி நாளையும் நாளை மறுதினமும் பல்வேறு மாவட்டங்களிலும் தொகுதிகளிலும் நடைபெற உள்ளது. இவர்களுக்கான பயிற்சியானது தொடர்ச்சியாக தேர்தல் ஆணையம் பல்வேறு விதிமுறைகள் வகுத்து அவர்கள் என்ன மாதிரியான விஷயங்களை கையாள வேண்டும், தேர்தல் வாக்குப்பதிவு நாள் என்றும் வாக்கு எண்ணிக்கை நாள் என்றும் என்ன வேலைகளில் அவர்கள் ஈடுபட வேண்டும் என தனித்தனியாக பிரித்து அவர்களுக்கான வேலைகளை பகிர்ந்து அளித்துள்ளது. குறிப்பாக அதாவது தேர்தல் வாக்குப்பதிவு நாள் என்று வாக்குச்சாவடி மையங்களில் உள்ள தேர்தல் அலுவலர்கள் அதாவது 4 பேராக பிரிக்கப்பட்டு அதே போல முகவர்களும் என்ன மாதிரியான பணிகளில் அவர்களை ஈடுபடுத்த வைக்க வேண்டும் என்ற விஷயங்களையும் அவர்களுக்கான தனித்தனியாக பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. இதுபோக வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் வாக்குப்பதிவை உறுதி செய்வதற்கான இயந்திரங்களும் இந்த சட்டமன்றத்தில் முதல் முறையாக 17 தொகுதிகளில் பயன்படுத்தப்பட்டுள்ளன. அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் கட்டுப்பாட்டு இயந்திரங்கள், வாக்குப்பதிவு உறுதி செய்வதற்கான இயந்திரங்களை சரிபார்க்கும் அந்த பொறியாளர்களுக்கும் தனியாக பயிற்சி அளிக்கப்பட்டு தேர்தல் ஆணையம் அவர்களுக்கான பயிற்சியும் தனித்தனியாக அளிக்கப்பட்டு வருகிறது. திவ்யா, நாளை மாலையுடன் பரப்புரை ஓகிறது. இன்று இரவு முதல் டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் என அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. வரும் 16ஆம் தேதி சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறுவதையொட்டி ஆங்காங்கே தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் தேர்தல் களம் எவ்வாறு சூடுபிடித்துள்ளது, கள நிலவரம் என்ன என்பது குறித்த கூடுதல் தகவல்களை தெரிவிக்க நமது செய்தியாளர்கள் நம்முடன் இணைந்திருக்கின்றனர். இதற்காக சென்னையிலிருந்து மணிகண்டனும், திருச்சியிலிருந்து லெனினும், திருநெல்வேலியிலிருந்து நாகராஜன், பாண்டிச்சேரியிலிருந்து ரகுமான், மேலூரிலிருந்து நாகேந்திரன் மற்றும் கோவையிலிருந்து சுதீஷ் ஆகியோர் இணைந்திருக்கின்றனர். தொடர்ந்து அவர்களோடு தேர்தல் களம் குறித்து பேசலாம். முதலாவதாக மணிகண்டனிடம் பேசலாம். மணிகண்டன், வரும் 16ஆம் தேதி சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறுவதையொட்டி நாளை முதல் 3 நாட்களுக்கு தமிழகம் முழுவதும் மதுக்கடைகளை மூட உத்தரவு ஒருபுறம் இருக்க, மறுபுறம் பரப்புரையும் ஓய இருக்கிறது. தற்போது சென்னை சட்டப்பேரவை தேர்தலுக்கான அந்த தேர்தல் களம் என்பது எப்படி இருக்கு நீங்கள் பார்க்கும்போது? மணிகண்டனுடன் பேசுவதற்கு முன்பாக தற்போது திருச்சியின் கள நிலவரத்தை கேட்கலாம். திருச்சி தற்போது லெனின் காத்திருக்கிறார். லெனின், தற்போது திருச்சியில் தேர்தல் நிலவரம் எப்படி இருக்கு? திருச்சியை பொறுத்தவரை ஒரு பக்கத்து தேர்தல் நிலவரம் ரொம்ப சூடு பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். மறுபுறம் அதாவது திருச்சியில் கிழக்கு, மேற்கு, திருவரம்பூர், ஸ்ரீரங்கம் உள்ளிட்ட பகுதிகளில் வேட்பாளர்கள் ரொம்ப தீவிரமாக தங்களுடைய வாக்கு சேகரிப்பு பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வேட்பாளர்களும் தங்களுடைய பலத்தை நிரூபிக்கணுங்கிறதுக்காக வீடு வீடாக சென்று சில குழுக்களை அனுப்பி இந்த பூத் ஸ்லிப்புகள் விநியோகிக்கிறதும் வாக்காளர்களை நேரில் சந்தித்து வாக்கு சேகரிக்கக்கூடிய பணியிலையும் ஈடுபட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தேர்தல் கண்காணிப்பு குழுவைச் சேர்ந்த பறக்கும்படை அதிகாரிகளும் சரி, மற்ற அதிகாரிகளும் சரி, அந்தந்த பகுதிகளில் பணப்பட்டுவாடா எதுவும் செய்யப்படுகிறதா அதை தடுப்பதற்கான முயற்சியிலும் ஈடுபடுறாங்க. இன்று காலை திருச்சி பாலக்கரை அருகாமையில் இருக்கக்கூடிய கூனி பஜாரில் ஒரு கடையில் பணம் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கு, அங்கிருந்து வாக்காளர்களுக்கு ஓட்டுக்காக பணம் விநியோகிக்கப்படுது அப்படிங்கிற தகவலின் அடிப்படையில் ஏராளமான போலீசார் அங்கு குவிக்கப்பட்டாங்க. அந்த கடையை சோதனை செய்தும் பார்த்தாங்க. நேற்று 3 நபர்கள் மீது இதுபோன்று பணப்பட்டுவாடா செய்தவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த 3 நபர்களும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஒருவர் KK நகரிலும், ஒருவர் ஸ்ரீரங்கத்திலும், மற்றொரு 3 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. தேர்தல் பறக்கும் படையினர் ரொம்ப தீவிரமாக இதுபோன்ற பணப்பட்டுவாடாவை தடுப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. திவ்யா, லெனின், நீங்க ஒரு டாஸ்மாக் மதுபான கடை அருகில் நிற்கிறத எங்களால பார்க்க முடியுது. இப்படி இருக்கும்போது இன்று இரவு முதல் மதுபான கடைகள் மூடப்படும் அப்படின்னு அறிவிப்பு வெளியாகி இருக்கிற இந்த நேரத்தில் அந்த இடத்துல சூழல் எப்படி இருக்கு?
குறிப்பாக திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை ஒரு 230க்கும் மேற்பட்ட கடைகள் இருக்கு. ஒவ்வொரு கிராம பகுதிகளில் இருக்கக்கூடிய கடைகளில் தினசரி 40,000 முதல், அதே போல திருச்சி மத்திய பேருந்து நிலையம், சத்திரம் பேருந்து நிலையம், இது மக்கள் அதிகமாக கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகளில் 3 லட்சம் ரூபாய் முதல் 4 லட்சம் ரூபாய் வரை தினசரி விற்பனை என்பது இருக்கு. குறிப்பாக இன்று இரவு 10 மணிக்கு மேல் மதுபான கடைகள் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த சூழ்நிலையில் இன்று மதியம் 1 மணி முதல் தங்களுடைய தேவைக்காக வீடுகளில் வாங்கி பதுக்கி வைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த மதுவை உணவாக கொண்டிருக்கக்கூடிய ஏராளமான மதுபான பிரியர்கள் தங்களுடைய பைகளை எடுத்துட்டு இந்த கடைகளில் மதுபான பாட்டில்களை வாங்கிட்டு போறதை நம்மால் பார்க்க முடிஞ்சு. மதுபான கடை ஊழியர்களிடம் இது குறித்து கேட்டபோது, நாங்கள் ஒரு நபருக்கு 1 லிட்டர் வீதம், அதாவது ஒரு ஃபுல் பாட்டில் என்ற அடிப்படையில் நாங்கள் மதுபானத்தை விநியோகிக்கிறோம். அதற்கு மேல் கூடுதலாக கேட்டால் நாங்கள் கொடுக்கறதில்லை. அதே போல அதை பிரித்து 4 கால் பங்குகளாகவும் 2 அரை பங்குகளாகவும் நாங்கள் விற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி இல்லை என்று சொன்னால் தேர்தல் அதிகாரிகள் எங்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் விற்பனை செய்கிறோம் என்று கடை ஊழியர்கள் சொன்னாங்க. ஒரு கடையில் ஒரு நபர் வாங்கிவிட்டு மற்றொரு கடையில் அதே போல வாங்கி 2-3 கடைகளில் வாங்கி தங்களுடைய தேவைக்கு பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் சேமித்து வைக்கக்கூடிய சில பண்புகளை சில மதுபான பிரியர்களிடம் பார்க்க முடிஞ்சது. குறிப்பாக இந்த கடைகள் மூடப்படுவது குறித்து மதுவை உணவாக கொண்டிருக்கக்கூடிய மக்களிடம் கேட்கும்போது, கடைகள் மூடுவதால் எங்களுக்கு எந்த விதமான தடையும் இல்லை, எங்களுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்கு நாங்கள் முன்கூட்டியே வாங்கி வச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் கூடுதல் விலை கொடுத்தால் எங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு என்பது இருக்கு என்கின்ற தகவலையும் மதுபான பிரியர்கள் தெரிவிச்சாங்க. திவ்யா, சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் 60 மணி நேரமே இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் தற்போது செய்தியாளர்கள் பலரும் ஆங்காங்கே தற்போது அரசியல் களம் எப்படி இருக்கிறது, பரப்புரைக்கான சூழல் எந்த நிலையில் இருக்கிறது என்பது குறித்து பேசுவதற்காக காத்திருக்கின்றனர். தற்போது சென்னையிலிருந்து நமது செய்தியாளர் மணிகண்டனிடம் பேசலாம். மணிகண்டன், திங்கட்கிழமை தேர்தல் நடைபெற இருக்கு. சனி ஞாயிறு விடுமுறை தினத்தை ஒட்டி தற்போது சொந்த ஊர்களுக்கு செல்லும் பயணிகள் சொந்த ஊர்களுக்கு செல்ல ஆரம்பிச்சிட்டார்களா? போக்குவரத்தினுடைய நிலை எப்படி இருக்கு? திவ்யா, உங்களுடைய கேள்வியை ஒருமுறை மறுபடியும் கேட்கவும். மணிகண்டன், தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்கு இங்கு இருக்கக்கூடியவர்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல தொடங்கிவிட்டார்களா? கண்டிப்பாக தேர்தலுக்கு இன்னும் 3 நாட்களே உள்ள நிலையில் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு செல்லக்கூடிய ஒரு ஆர்வத்தை தான் பொதுமக்களிடம் நம்மால் இங்கே காண முடிகிறது. கோயம்பேடு பேருந்து நிலையம் சரி, எழும்பூர் ரயிலிலும் சரி கூட்டம் அலைமோதி வருவதையும் நம்மால் காண முடிகிறது. அவர்கள் முன்னேற்பாடாகவே டிக்கெட்டுகளை எடுத்து வைத்து தங்களுடைய ஊர்களுக்கு செல்லக்கூடிய ஒரு ஆயத்த நிலையில் தற்பொழுது இருக்கிறார்கள் என்றே நாம் கூறலாம். ஏனென்றால் நாளை சனிக்கிழமை என்பதனாலும் சனி ஞாயிறு திங்கள் 3 நாள் விடுமுறை என்பதனாலும் அவர்கள் சிலருக்கு சென்னையில் இங்கு தங்கி வேலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதாலும் தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்காக தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு சென்று வாக்களிக்கக்கூடிய ஒரு நிலை இருப்பதால் அவர்கள் 1 மாதத்திற்கு முன்பாகவே டிக்கெட்டுகளை ரிசர்வ் செய்து புக் செய்துவிட்டு அவர்கள் இன்று இரவே தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு செல்லக்கூடிய ஒரு சூழலும் இங்கே காணப்படுகிறது. திவ்யா, மணிகண்டன், வாக்காளர்களிடையே விழிப்புணர்வு என்பது எப்படி இருக்கு? அவர்கள் சொந்த ஊர்களுக்கு செல்வது இன்று தொடர்ந்து 3 நாட்கள் விடுமுறை அப்படின்ற ஒரு விஷயமா இருக்கா, அல்லது கண்டிப்பா நிச்சயமாக ஓட்டளிக்க வேண்டும் அதற்காக நான் செல்கிறேன் அப்படின்ற உத்வேகம் அவர்களிடையே காணப்படுதா? 2014 நாடாளுமன்ற தேர்தலை காட்டிலும் தற்பொழுது 2016 சட்டமன்ற தேர்தலில் தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் சரி, அவர்களுடைய விழிப்புணர்வு நடவடிக்கைகளும் சரி சற்று அதிகமாகவே காணப்படுகிறது என்று நாம் சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு தேர்தல் ஆணையம் பொதுமக்களிடையே ஒரு 100% வாக்களிக்க வேண்டும் என்பதை உறுதி செய்வதற்காக பல்வேறு வகையான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை கடந்த 2 மாதங்களாக செய்து வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதனுடைய ஒரு பிரதிபலிப்பாக மக்களிடையே போதுமான விழிப்புணர்வு வந்திருக்கிறது என்றே நாம் சொல்ல வேண்டும். குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் அது போன்ற விழிப்புணர்வை நம்மால் காண முடிகிறது. வெளியூரிலிருந்து சென்னைக்கு வந்து தங்கி வேலை செய்யக்கூடிய ஒரு இளைஞர்களாகட்டும் மாணவர்களாகட்டும் அவர்கள் தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்காக தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு சென்று வாக்களிக்கக்கூடிய ஒரு நிலையை அவர்களுக்கு தேர்தல் ஆணையம் புகுத்தியுள்ளது என்றே நாம் சொல்ல வேண்டும். ஆங்காங்கே விளம்பர பலகைகள், அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய வாசகங்கள், பேருந்து நிலையங்களில் அது போன்ற வாசகங்கள், மக்கள் அதிகம் கூடும் ஒரு இடங்களில் அது போன்ற வாசகங்களை தேர்தல் ஆணையம் ஏற்படுத்தியிருக்கிறதால்
பொதுமக்கள் அவற்றை ஏற்றுக்கொண்டு தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்காக அவர்கள் தயார் நிலையில் இருக்கிறார்கள் என்றே சொல்ல வேண்டும். திவ்யா. மணிகண்டன், இது ஒரு புறம் இருக்க, தமிழகத்துல இன்று இரவு முதல் மதுக்கடைகள் மூடப்படும் அப்படின்ற அறிவிப்பு குறித்தும் நம்ம பேச இருக்கும். அதற்கு முன்பாக நெல்லையில் தேர்தல் களம் எப்படி இருக்கிறது, பரப்புரை எப்படி இருக்கிறது என்பது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நாகராஜனிடம் கேட்கலாம். நாகராஜன், தென் மாவட்ட மக்களினுடைய எதிர்பார்ப்பு அரசியல் குறித்து தற்போது என்னவா இருக்கு? கண்டிப்பா திவ்யா, தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் அரசியல் கட்சி தலைவர்கள் இங்கு வருகை என்பது இந்த மக்களிடையே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்றே சொல்ல முடியும். ஏனென்றால் திமுகவை சார்ந்த திமுக பொருளாளர் ஸ்டாலின் நமக்கு நாமே திட்டம் மூலமாக வரும்பொழுது மிகப்பெரிய ஒரு எழுச்சி என்றே திமுக நம்பப்பட்டது. அந்த அளவுக்கு தென் மாவட்டங்களில் மக்கள் அந்த தலைவர்கள் தங்களை தேடி வருவதை மிகவும் ஒரு ஆச்சரியமாக தான் பார்த்தார்கள். அதனைத் தொடர்ந்து அடுத்தடுத்த கட்டமாக தேர்தல் நேரம் சூடுபிடிக்க தொடங்கியதும் அந்த சூழ்நிலையில் ஒவ்வொரு கட்சியை சார்ந்த தலைவர்களும் முக்கிய பிரமுகர்களும் அவர்கள் நேரடியாக மக்களை வந்து சந்தித்து ஓட்டு கேட்க வந்தது என்பது தொடர்ந்து இந்த பகுதிகளை மிகவும் பரபரப்பாக ஆக்கிக் கொண்டிருந்தது. என்றால் தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி 3 தென் மாவட்டங்களிலுமே இந்த தலைவர்கள் வருகை என்பது கடந்த 20 நாட்களாகவே தொடர்ந்து இருந்தது. முதலாவதாக திமுக பொருளாளர் ஸ்டாலின் வந்திருந்தார், அடுத்ததாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வந்திருந்தார், அதே போல தேமுதிக தலைவர் விஜயகாந்த், பிரேமலதா என ஒவ்வொரு தலைவர்களும் இங்கு வந்திருந்து தொடர்ச்சியாக இந்த பரப்புரை செய்தது. அதனைத் தொடர்ந்து தமிழக முதல்வர் ஜெயலலிதா நேற்று வந்திருந்தார், அவரும் அரசியல் பரப்புரை பொதுக்கூட்டத்தை நேற்று நடத்தியிருந்தார். எனவே தொடர்ச்சியான இந்த கூட்டங்கள் அது மட்டுமில்லாது நட்சத்திர வேட்பாளர்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அதாவது சரத்குமார் திருச்செந்தூர் தொகுதியில் போட்டியிடுகிறார். அதே போல புதிய தமிழக கட்சியின் கிருஷ்ணசாமி அவர் ஓட்டப்படாத தொகுதியில் போட்டியிடுகிறார். இந்த மாதிரியான கட்சி தலைவர்கள் அதே போல கட்சி நிறுவனர்கள் இங்கு அதிகம் போட்டியிடக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது. அதே போல நாங்குநேரி தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் திரு வசந்தகுமார் இன்று முக்கியமான ஒரு மக்களுக்கு மிகவும் தெரிந்த பிரபலங்கள் போட்டியிடக்கூடிய தொகுதியாகத்தான் இந்த 3 மாவட்டங்களில் உள்ள தொகுதிகள் பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் ஒவ்வொரு பிரச்சாரத்துக்கு வரக்கூடிய ஒவ்வொரு தலைவர்களுமே உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய தலைவர்களாக இருந்தார்கள். அதே போல பிரச்சாரமும் அப்படித்தான் இருந்தது. எனவே பரப்புரை பொறுத்த வரைக்கும் மிக வேகமாக இருந்தது. அந்த பரப்புரைக்கேற்ற மக்களிடம் மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் இருப்பது என்பது ஒவ்வொரு கட்ட சர்வே நமது புதிய தலைமுறை மூலமாக எடுக்கும் பொழுதும் தெரிந்தது. அதே போல மக்கள் பேச்சு வழக்குகளிலும், அதாவது தெருவோர டீ கடைகளாகட்டும், மக்கள் கூடுமிடங்கமாகட்டும், அங்கு பேசும் போது கிடைக்கக்கூடிய தகவல்கள் இருந்து தெரிகிறது மிகப்பெரிய அளவில் அரசியல் விழிப்புணர்வு மக்களிடையே வந்திருக்கிறது என்பது தெரிய வருகிறது. திவ்யா, கடந்த சட்டமன்ற தேர்தல்களில் ஒப்பிடும் போது தலைவர்கள் நேரடியாக வந்து பரப்புரையில் ஈடுபட்டது தென் மாவட்ட மக்களிடையே ஒரு தாக்கத்தை, அதாவது அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கு. இது ஒரு பாசிட்டிவ் சைன் அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து பேசலாம் நாகராஜன். தற்போது மணிகண்டனிடம் மீண்டும் பேசலாம். மணிகண்டன், வாக்காளர்களிடையே வாக்களிப்பது குறித்த விழிப்புணர்வு ஒரு புறம் இருக்க, மறுபுறம் நம்ம பேசுற மாதிரி டாஸ்மாக் மதுக்கடைகள் இன்று இரவு முதல் மூடப்படுகின்றன அப்படின்ற அறிவிப்பு வெளியாக இருக்கு. பொதுவாக டாஸ்மாகிற்கு நாள் ஒன்றுக்கு வரும் வருவாய் எவ்வளவு? இதன் காரணமா தற்போது இந்த விடுமுறை அறிவித்திருப்பது காரணமா இழப்பு எவ்வளவு? தேர்தலுக்கு இன்னும் 3 தினங்கள் இருக்கும் வேளையில் நாளை முதல் டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தி இருக்கிறது. அதன்படி இன்று இரவு 10 மணி வரை மட்டுமே கடைகள் திறந்திருக்கும் என்ற ஒரு செய்தியை கேட்டறிந்து தற்பொழுது மதுப்பிரியர்கள் டாஸ்மாக் கடைகளை படையெடுத்த வண்ணம் இருப்பதை நம்மால் இங்கு காண முடிகிறது. தற்பொழுது நாம் இருக்கும் இடம் மயிலாப்பூர் லஸ் கார்னர் அருகே இருக்கிறோம். இங்கு இருக்கக்கூடிய மதுக்கடைகளில் ஏகப்பட்ட மதுப்பிரியர்கள் மதுக்கடைகளை சூழ்ந்த வண்ணம் இருக்கிறார்கள். ஒருவரை ஒருவர் முண்டியடித்துக் கொண்டு கடந்த இன்னும் 3 நாட்களுக்கு தேவைப்படும் மது பாட்டில்களை அவர்கள் வாங்கிய வண்ணம் இருக்கிறார்கள். தற்பொழுது நாம் ஒரு மதுப்பிரியர் நம்மிடையே இருக்கிறார், அவரிடமே கேட்போம். சார் வணக்கம். நாளை தேர்தலுக்காக 3 நாளைக்கு வந்து டாஸ்மாக் கடைகளை வந்து தேர்தல் ஆணையம் மூட சொல்லி இருக்கிறாங்க. அதை பத்தி உங்களுடைய கருத்து என்னங்க? இது வந்து தேர்தல் நேரத்தில் சந்தோஷம் விஷயம் தான். ஏன்னா வன்முறை வரக்கூடாது தான் மூடுறாங்க. வன்முறை வரக்கூடாதுன்னு மூடுறாங்க. அதே எந்த கவர்மெண்ட் வந்து இது வரைக்கும் பண்ணதில்லை. இந்த கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் மினிமம் வந்து 4 லிட்டர் 3 ml குடிமகனுக்கு, தமிழ் குடிமகனுக்கும் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம். இது வன்முறை வரக்கூடாத காரணத்துக்காக தான் இது வந்து ஒரு மூடுறாரு. திவ்யா, மதுப்பிரியர்களுடைய விருப்பம், அவர்கள்
அவர்கள் இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கையை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். தேர்தல் ஆணையம் என்ன நடவடிக்கை எடுத்தாலும் அவர்களுக்கு சந்தோஷம் என்கிறார்கள். 3 நாட்களுக்கு தேவையான அந்த மது பாட்டில்களை அவர்கள் முன்கூட்டியாக வாங்கி வைத்துக் கொண்டு அவர்களுக்கு தேவைப்படும் பொழுது அவர்கள் பயன்படுத்திக் கொள்வதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்லாமல் வாக்கு எண்ணிக்கை நாளான மே 19ஆம் தேதியும் மதுக்கடைகள் அடைத்திருக்கும் என தேர்தல் ஆணையம் சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நாளைக்கு 85 முதல் 90 கோடி ரூபாய் அந்த மது விற்பனையால் வருமானம் வருவதாகவும், மாதம் ஒன்றுக்கு சராசரியாக 2700 கோடி ரூபாய் வருமானம் வருவதாகவும் டாஸ்மாக் மேலாளர் நம்மிடையே தெரிவித்திருக்கிறார். இந்த 3 நாட்கள் மற்றும் 4 நாட்கள் மதுக்கடைகள் மூடுவது மூலமாக கிட்டத்தட்ட 300 கோடி ரூபாய்க்கு மேல் இழப்பீடு ஏற்பட வாய்ப்பு இருப்பதாகவும் சமூக ஆர்வலர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் தற்பொழுது 3 நாட்களுக்கு மதுக்கடைகள் மூடி இருக்கும் என்ற ஒரு சூழ்நிலையை அடுத்து மதுக்கடைகளில் மக்கள் முண்டியடித்துக் கொண்டு அவர்கள் மது பாட்டில்களை வாங்கும் அந்த ஒரு ஆர்வத்தை நம்மால் இங்கு பார்க்க முடிகிறது. அதே வேளையில் ஒரு நபருக்கு 2 மது பாட்டில்கள் மேல் தரக்கூடாது என்ற விதியும் இங்கு இருக்கிறது. அதற்கு மேற்பட்ட பாட்டில்களை வாங்குவோரை காவல்துறையினர் பிடித்து அவர்கள் விசாரணை நடத்தி வருவதை இங்கு நம்மால் காண முடிகிறது. திவ்யா, வன்முறை வரக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த நடவடிக்கை அப்படின்ற விழிப்புணர்வு அவர்கிட்ட இருக்குன்றதை கேட்கும் போதே கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. மணிகண்டன், தொடர்ந்து நமது மதுரை மேலூர் செய்தியாளர் நாகேந்திரனிடம் பேசலாம். நாகேந்திரன், தற்போது மதுரையில தேர்தல் களம் எவ்வளவு சூடுபிடித்திருக்கு? பரப்புரை நிலவரம் என்ன? திவ்யா, மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை எப்போதும் இல்லாத அளவு இந்த வட்டம் சட்டமன்ற தேர்தல் பரப்புரையானது சூடுபிடித்துள்ளது. தேசிய மாநில கட்சிகள் போய் தற்போது இந்த சட்டமன்ற தேர்தல் பரப்புரையில் தேசிய கட்சிகளும் காங்கிரஸ் கட்சியின் ராகுல் காந்தி மற்றும் தேசிய கட்சிகளான பாரதிய ஜனதா கட்சியின் தமிழிசை சவுந்தரராஜன், ரயில்வே அமைச்சர் சுரேஷ் பிரபு உள்ளிட்ட மத்திய அமைச்சர்களும் பலரும் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். தமிழக முதல்வர் மற்றும் திமுக தலைவர் கருணாநிதி, திமுக பொருளாளர் ஸ்டாலின் அவர்களும் மதுரை மாவட்டம் மட்டுமல்லாது திண்டுக்கல், ராமநாதபுரம் இந்த தென் மாவட்டங்களிலும் பரப்புரையை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சட்டமன்ற தேர்தல் அறிவித்த நாள் முதலே கட்சி தலைவர்கள் மற்றும் அந்த கட்சியின் முக்கிய பிரமுகர்கள் தொடர்ச்சியாக பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகின்றனர். இதனால் மதுரை மாவட்டம் மட்டுமல்லாது திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் தொடர்ச்சியாக அந்த பரப்புரையானது சூடுபிடித்துள்ளது. திவ்யா, தேர்தலையொட்டி வாக்காளர்களின் விழிப்புணர்வு, எதிர்பார்ப்பு குறித்து பேசி வரும் இதே நேரத்தில் தேர்தலையொட்டி 3 நாட்களுக்கு மதுக்கடைகள் மூடப்பட உள்ளன. இது தொடர்பாகவும் பேச வேண்டியிருக்கிறது. இதற்காக புதுச்சேரியிலிருந்து செய்தியாளர் ரஹ்மானிடம் பேசலாம். ரஹ்மான், தற்போது மதுக்கடைகள் மூடப்படுவது இது ஒரு செய்தியாக இருந்தாலும், மறுபுறம் பாண்டிச்சேரியில பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ் 2 கட்சிகளுமே மதுவிலக்கை அமல்படுத்த மாட்டோம் அப்படின்னு தங்களுடைய தேர்தல் அறிக்கையில தெரிவித்திருக்கிறார்கள். இப்படி ஒரு நிலை என்ன சூழல் அங்கு உருவாக்கி இருக்கு? கள நிலவரம் என்ன? கண்டிப்பாக திவ்யா, அதாவது புதுச்சேரி மாநிலத்தில் 30 சட்டமன்ற தொகுதிகளுக்கான தேர்தல் நடைபெற இருக்கின்றன. இதற்கான பரப்புரைகள் தீவிரமாக நடந்து வரும் நிலையில் நாளை மாலையுடன் பரப்புரையானது முடிவடைய இருக்கின்றன. இந்த நிலையில் புதுச்சேரியை பொறுத்தவரை மாநில கட்சியான ஆளும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி மற்றும் அதிமுக, பாட்டாளி மக்கள் கட்சி, பாரதிய ஜனதா, அது மட்டுமல்லாமல் மக்கள கூட்டணி மற்றும் காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆகிய கட்சிகள் இதில் போட்டியிடுகின்றன. இதில் 6 முனை போட்டி புதுச்சேரி நிலவுகின்றன. இருந்த போதிலும் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி, காங்கிரஸ், அதிமுக ஆகிய 3 கட்சிகளுக்கு இடையே கடும் போட்டி நிலவி வருகின்றன. தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் புதுச்சேரியிலே இங்கு இருக்கின்ற காரணத்தால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களும் இங்கு பரப்புரை மேற்கொள்வதற்காக புதுச்சேரி வந்திருக்கின்றார்கள். இதனால் புதுச்சேரியுடைய அரசியல் தேர்தல் களம் சூடுபிடித்திருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் தமிழகத்தை போன்றே தேசிய தலைவர்கள், அதாவது மத்திய அமைச்சர்கள் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்களும் புதுச்சேரிக்கு பரப்புரை மேற்கொண்டு வருவதால் புதுச்சேரியுடைய தேர்தல் களமானது சூடுபிடித்திருக்கின்றன. புதுச்சேரியை பொறுத்தவரை அதாவது மதுவிலக்கு என்ற ஒன்று, அதாவது ஏற்கனவே தமிழகத்தில் மதுவிலக்கை பற்றி பேசக்கூடிய அதிமுக, திமுக உள்ளிட்ட கட்சிகள் புதுச்சேரியில் பரப்புரை மேற்கொள்ளும் போது அதை பற்றி எதுவும் சொல்லவில்லை. ஆனால் புதுச்சேரியிலே இருக்கக்கூடிய ஆளும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியானது மதுவிலக்கு என்ற பேச்சுக்கு இடமில்லை என்று அந்த கட்சி உறுதியாக தெரிவித்துவிட்டது. அதே போன்று காங்கிரஸ் கட்சியும் இன்று காலை அவர்களுடைய தேர்தல் அறிக்கை வெளியிட்டார்கள். அதிலும் மதுவிலக்கு என்ற பேச்சுக்கு இடமில்லை என இரு கட்சிகளும் உறுதியாக இருக்கின்றன. ஏனென்றால் இரு கட்சிகளுமே இந்த மாநிலத்தில் ஆட்சி செய்திருக்கின்றன. ஆகவே மதுவால் மட்டுமே புதுச்சேரிக்கு அதிக வருமானம் கிடைப்பதால் அதை நிறுத்துவதற்கான வாய்ப்பு இல்லை என்பது இந்த இரு கட்சிகளுடைய கருத்தாக இருக்கின்றது. இதை வைத்து இவருடைய பரப்புரையானது தற்போது நடைபெற்று வருகின்றது. நாளை மாலை இந்த பரப்புரையானது முடிவடையும் நிலையிலே புதுச்சேரியில் வரும் 16ஆம் தேதி தேர்தல் நடைபெறுகின்றது. இந்த தேர்தல் நடைபெறுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் தேர்தல் துறையானது செய்து வருகின்றது. புதுச்சேரியில் இருக்கக்கூடிய 933 வாக்குச்சாவடிகளும் தற்போது அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றார்கள். அங்கு
வாக்குச்சாவடிகளுடைய நடவடிக்கைகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. அது மட்டுமல்லாமல் 148 வாக்குச்சாவடிகள் அதிக பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாக்குச்சாவடியாக இருக்கின்ற காரணத்தினால் அங்கு கூடுதலான துணை ராணுவ படையினர் அங்கு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையிலே மதுக்கடையை புதுச்சேரியில் நாளை முதல் 3 நாட்களுக்கு மூட வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருக்கின்றன. இதையொட்டி கலால்துறையானது இன்று மாலை முதல் ஒவ்வொரு மதுக்கடை மற்றும் மதுக்கடை மொத்த விற்பனையாளர் கடைகளுக்கு சீல் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சீலானது 3 தினங்களுக்கு பிறகு அவர்களே நேரடியாக வந்து அந்த சீலை எடுப்பார்கள். அப்போதுதான் இந்த கடையை திறக்கும். தொடர்ந்து இணைப்புல இருங்க ரகுமான். தமிழகம் புதுச்சேரியில 3 நாட்களுக்கு மதுக்கடைகள் மூடப்பட உள்ள நிலையில இது தொடர்பா பல்வேறு தரப்பினரும் தெரிவித்த கருத்துக்களை முதல்ல பார்க்கலாம். 3 நாள் கடை லீவு பண்ணாக்கா எல்லாருக்கும் நல்லது. லீவு இருந்தாக்கா நாங்கள் சம்பாதிக்கிற சம்பாதனையை வீட்டுக்கு எடுத்துன்னு போயிட்டு நாங்கள் கொடுப்போம். 3 நாள் கடை 3 நாள் விடும். நான் பிள்ளைங்க சாப்பிடுவோம். கண்டிப்பாக கோட்டை 200 கூட வாங்கி சாப்பிடுவேன். கண்டிப்பாக முன்கூட்டியே நாங்கள் அவ்வளோ வருமானம் இல்லை சார். என்ன நாங்கள் டெய்லியும் போனால் சம்பாதினே என்ன கடை 3 நாக்கா நாங்கள் குடிக்க முடியாது. வீட்டுக்கு எடுத்துன்னு போய் கொடுப்போம் சார். அது நல்லது சார். இது சார் நாங்கள் 3 நாள் கடை லீவ் வந்தாலும் நாங்கள் விழாக்களை எங்கேயாவது அலைஞ்சு வாங்கி சாப்பிட்டு தான் ஆகும் சார். ஒரு நாளைக்கு ஒரு கோட்டர் தான் நான் சாப்பிடுவேன். இந்த 3 நாளைக்கு இங்கிறதுனால நான் மொத்தமாக வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன். 600 ரூபாய்க்கு கடனை வாங்கி நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் இது வந்து வியாபாரத்தை பெருக்கிறதுக்கு தானே தவிர இதுக்கு இல்லை, நிப்பாட்டுறதுக்கு இல்லை. இந்த 3 நாளில் ஒரே நாள் வியாபாரத்தை 3 நாள் சூப்பராக பார்த்துட்டு போயிடுறாங்க. 100 ரூபா சரக்கு 200 ரூபா ரோட்டில் அங்கங்கே வச்சு விற்கிறாங்க. போலீஸுக்கு மாமூல் எல்லாமே போயிருக்கு. என்ன செய்ய சொல்கிறீங்க? மதுக்கடைகள் மூடப்படுவதை பெரும்பாலான மது பிரியவர்கள் வரவேற்கின்றனர் அப்படின்றத பார்க்கும்போது ஒரு விதத்துல சந்தோஷமா இருக்கு. தொடர்ந்து தேர்தல் கள நிலவரம் குறித்து பேசியிருக்கிறோம். கோவை செய்தியாளர் சுதீஷ் இணைந்திருக்கிறார். சுதீஷ், தற்போது கோயம்புத்தூர்ல தேர்தல் நிலவரம் எப்படி இருக்கு? திவ்யா, இப்போ கோவையை பொறுத்தளவுக்கும் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பே கட்சியுடைய முதற்கட்ட தலைவர்கள் அந்த வாக்கு பிரச்சாரத்தில் ஈடுபட்டு முடித்து விட்டார்கள். இந்நிலையில் தொடர்ச்சியாக கடந்த சட்டமன்ற தேர்தலை ஒப்பிடும்போது கோவையில் வெயிலின் தாக்கம் சற்று அதிகமாகவே இருந்து வருகிறது கடந்த ஒரு மாத காலமாக. இந்நிலையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு வரை அந்த வெயிலின் தாக்கம் அதிகம் இருந்ததால் மதிய நேரங்களில் வாக்கு பிரச்சாரத்தில் அந்த வேட்பாளர்கள் மற்றும் அவர்களுடைய நிர்வாகிகள் ஈடுபடாமல் இருந்தனர். இந்நிலையில் இந்த தேர்தல் நெருங்கி வருவதை தொடர்ந்து இன்னும் 2 நாட்களே உள்ள நிலையில் நேற்று முதல் அந்த வெயிலையும் பொருட்படுத்தாமல் ஒவ்வொரு தொகுதிகளுடைய அனைத்து பகுதிகளுக்கும் வேட்பாளர்கள் சென்று இந்த பிரச்சாரத்தில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஏற்கனவே அந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் பாரதிய ஜனதா கட்சி போன்ற கட்சிகள் மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக இந்த வாக்கு பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஏற்கனவே இந்த பணப்பட்டுவாடா போன்ற பொருட்கள் கொடுப்பதை தடுப்பதற்காக தேர்தல் அதிகாரிகளும் தீவிரமாக வாகன சோதனைகள் மற்றும் தொகுதிகளில் சென்று ஆய்வுகள் மேற்கொண்டும் வருகிறார்கள். இந்த விதிமுறை மீறல்களை தடுப்பதற்காகவும் இந்த பறக்கும் படையினரால் ஒவ்வொரு தொகுதிகளிலும் வீதியாக சென்று தொடர்ந்து சோதனை மற்றும் ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுகிறது. அந்த கட்சியினுடைய சின்னங்கள் மற்றும் அந்த தேர்தல் விதிமுறைக்கு மாறாக செய்யப்பட்டிருக்கும் செயல்பாடுகள் குறித்து வழக்கு பதிவுகளும் செய்யப்பட்டு வருகிறது. இதனை தொடர்ந்து இந்த பிரச்சாரம் இந்த கடந்த 2 தினங்களாக மிக அதிகமாக சூடுபிடித்திருக்க என்று சொல்லலாம். திவ்யா, சுதீஷ், இந்த சட்டப்பேரவை தேர்தலில் தொழில்நுட்ப வசதிகள் எந்த அளவு பயன்படுத்தப்பட்டிருக்கு? குறிப்பாக இந்த தொழில்நுட்ப வசதியை பொறுத்த வரைக்கும் வேட்பாளர்கள் இளைஞர்களை அதிகமாக கவரும் விதமாக வலைத்தளங்களில் அதிகமாக அவர்கள் அந்த பயன்பாடுகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். வலைத்தளங்களுக்கு அந்த தேர்தலுக்கென்று அந்த தொகுதிக்கென்று அந்த வேட்பாளர்களுக்கென்று தனியாக அவர்கள் பெயர்களில் அந்த பேஸ்புக் ட்விட்டர் உள்ளிட்ட வலைத்தளங்களை ஏற்படுத்தி அதன் மூலமாக இளைஞர்களை கவருவது உள்ளிட்ட அந்த தொழில்நுட்பங்களை அவர்கள் அதிகமாக பயன்படுத்தி வருவதை நாம் நேரடியாக பார்க்க முடிகிறது. திவ்யா, தற்போது செய்தியாளர் நாகேந்திரனிடம் கேட்கலாம். நாகேந்திரன், அனைத்து கட்சிகளுமே தேர்தல் வாக்குறுதிகள் அளித்திருக்கிறார்கள். அதுல மதுரை மக்களினுடைய முக்கிய கோரிக்கை என்னவா இருக்கு? அறிக்கையில என்னெல்லாம் இடம்பெற்றிருக்கு அவர்கள் குறித்து? மதுரை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் விவசாயம் மற்றும் தொழிலை முக்கியமாக கொண்ட இந்த பகுதியாக இருக்கிறது. இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சாரங்கள் வரக்கூடிய தலைவர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் இந்த பகுதியில் உள்ள விவசாயத்தை மேன்மைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், மேலும் இந்த பகுதியில் தொழிற்சாலைகள் கொண்டு வரப்படும் என முக்கியமான வாக்குறுதிகளை கொடுத்துருக்காங்க. கடந்த தேர்தல் போல் இல்லாமல் இந்த தேர்தலில் மக்கள் தேர்தல் அரசியல் கட்சிகளிடம் தங்கள் பகுதிக்கு உள்ள தெருக்களுக்கு உள்ள பிரச்சனைகள் கூட கேட்டுக்கொண்டிருக்கின்றனர். மாநகராட்சி
கவுன்சிலருக்கு போட்டியிடும் வேட்பாளர் போல் வந்து இந்த கட்சி தேர்தலில் வந்துட்டு அனைவரும் வந்து தங்கள் பகுதிக்கு என்னென்ன தேவை என்பதை வந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றனர். திவ்யா, நீங்க சொன்ன மாதிரி வீதி வீதியாக வீடு வீடாக வாக்கு வேட்டை என தேர்தல் களத்தில் அரசியல் கட்சிகள் சுற்றி சுழன்று களமாடி வரும் காட்சிகளை நம்மளால் பார்க்க முடிகிறது. தற்போது தேர்தல் குறித்த பல்வேறு தகவல்களையும் மக்களின் விழிப்புணர்வு குறித்த தகவல்களையும் தந்த அனைத்து செய்தியாளர்களுக்கும் நன்றி.